1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலும் எல்லையாக இல்லாத ஒரு ஆட்சி இருந்தது. மதுரை மட்டுமல்ல, கடலுக்கு கீழே மறைந்து இருக்கும் தமிழரின் தொன்மையான நிலம் குமரி கண்டம். இது ஒரு கற்பனை கதை இல்லை, காலம் மறைத்த உண்மை. அந்த பரந்த பேரரசை ஆட்சி செய்தது ஒரு பெருமை மிகு தமிழ் பேரரசு. அதுதான் பாண்டிய பேரரசு. மதுரையை தலைநகராக வைத்து 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள். அவர்கள் கட்டிய மீனாட்சி அம்மன் கோயில் இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அதே அழகில் திகழ்கிறது. அது மறக்க முடியாத வரலாற்றின் முத்திரை. ஒரு காலத்தில் சோழ நாடு கடல் கடந்து போய் நாட்டை பிடித்து ஆட்சி செய்த பேரரசு. போர்க்களத்தில் தோல்வி தெரியாத சக்தி. அவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்று நினைத்த நேரம், அப்படி இருந்த சோழ பேரரசை தாழ்த்திய தருணம் வந்தது. அந்த தருணத்துக்கு காரணமான பெயர் சுந்தரபாண்டியன். இந்த பெயர் ஒலிச்சாலே வெற்றிதான் நினைவுக்கு வரும். பாண்டியர்கள் கடலை தாண்டி அந்நிய மண்ணிலும் தங்கள் முத்திரை பதித்தவர்கள். அவர்களின் செல்வமும் வியாபாரமும் போய் சேர்ந்த இடங்களில் ஒன்றே ரோமன் எம்பயர். சில பேர் கதைன்னு நினைப்பாங்க. ஆனா எகிப்தின் பண்டைய துறைமுகமான குசைர் அல் காதிம், அங்க கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் எழுத்து சான்றுகள் தமிழர் அங்கேயும் இருந்ததுக்கான ஆதாரம். அதாவது கடலை எல்லையா பார்க்காத இனம்தான் நாம். தமிழனாக பிறந்ததற்கு பெருமைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழர் வீர குரலை பரப்புங்க.